சார் இந்த பலூன் கேஸ் சார், பலூன் கேஸ் விடுவாங்கல்ல அந்த கேஸு, அது எப்படி தான் வச்சுன்னு தெரியல சார். நாங்கள் எல்லாம் கிராஸ் ஆகிட்டோம். கிராஸ் ஆகிட்ட பிறகு அது எப்படி தான் வச்சுன்னு தெரியல சார். அவர் என் கூட வந்து எங்கள் மாமனுடைய அம்மா, அவங்களுக்கு 2 கால் கட் ஆகிட்டு பாட்டை விட்டு சார். மதுரைப்பேட்டை ஆத்துனா போயிருந்தோம் சார். மதுரைப்பேட்டை ஆத்துனா போயிருந்தோம். ஆஞ்சநேயருக்கு ஒரு கிட்ட பார்த்துட்டு வரும்போது ஆஞ்சநேயருக்கு தாண்டி வந்துட்டோம். தாண்டி வரும்போது பலூன் கேஸ் பிளாஸ்ட் ஆயிடுச்சு சார். இல்ல அது வந்து எப்படி சத்தமா வெச்சுதா? சத்தமா தான் சார். ரொம்பனே நாட்டு வெடி வச்சு எப்படி கேக்குமா மாதிரி கேட்டுச்சு சார். அந்த இடத்துல பட்டாசு என்ன வெடிச்சாங்களா? இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல. பட்டாசு யாருமே வெடிக்கல சார். எப்படி அது எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு இருக்கு சார். இப்பதான் ஒரு 20-30 பேர் இருப்பாங்க சார். அங்க இறந்தவங்க எத்தனை பேருனா? இறந்தவங்க பாட்டில் இறந்தவங்க ஒரு அம்மா தானே சார். நான் பார்த்தேன் 2 பேர் இருந்தாங்க. இல்ல அவரு இல்ல, ஒரு ஆள் தான். எங்க அக்காவுடைய மாமியா. மீதி பேர்லாம் 2 பேருக்கு ஒரு 4-5 பேருக்கு கால் கட்டாயிடுச்சு சார். 2 கால் சார். 2 பேர் கட்டவங்க எல்லாமே 2 கால் சார். அது 2 கால் சார். ஒரு கால் தனியா வந்துடுச்சு சார். ஒரு கால் தனியா எடுத்துட்டேன். தனியா எடுத்து இப்படி கையில தான் சார் சார். இப்பதான் சார் ஜஸ்ட் ஒரு 7:30 மணி இருக்கு சார். எங்க பேரன் சார். ஒரு கால் கட் ஆயிடுச்சு சார். ஒரு கால் அப்படியே கட்டிட்டு போய்க்கிறாங்க சார். எங்க சொந்த அதான் சிலிண்டர் வெடிச்சு அது அப்படியே வெடிச்சு அங்க இருந்த 50 பேருக்கு அப்படியே என்ன ஆச்சுன்னே தெரியாது. நாங்க அப்படியே புகையா கிளம்பி நாங்க அப்பல வந்துட்டோம் சார். நாங்க எல்லாமே ஒண்ணுதான் சார். அவரு பலூன் வித்தாரு இல்லையா, அவரு அங்கேயே காலி. அவரு பீஸ் ஆயிட்டாரு அங்கே. இதை ஆத்து நான் பார்த்து நாங்க வரகு ஆஞ்சநேயர் கோயில் மதுரைப்பேட்டில். இப்போ இங்க திருவண்ணாமலை எத்தனை பேர் இது வரைக்கும் வந்திருக்காங்கம்மா? ஒண்ணு என்ன இருக்கு? நாங்க பாவம் ஆம்புலன்ஸ்ல அப்படியே எடுத்துன்னு வந்துட்டாங்க சார். நாங்க முன்ன வந்துட்டோம். எங்க பேரன் இருக்கிறதுனால ஒரு அம்மா அவுட் ஆயிட்டாங்க. எங்க பொண்ணோட அவங்க மாமியார் இறந்துட்டாங்க. அது கூட நாங்க வந்துட்டோம் சார். நாங்க ஆம்புலன்ஸ் கொஞ்சம் போய் இட்டுன்னு வராங்க. எத்தனை பேருன்னு தெரியல சார். அங்க வெடி சத்தம் கேட்டுச்சு இல்லம்மா, அது எப்படி இருந்தது உங்களுக்கு அங்க பாக்கும்போது? எதுவுமே தெரியல சார். அதான் ஒரு புகை அப்படியே ஒண்ணுமே இந்த மாதிரி ஆச்சாட்டி எங்களுக்கு புலிகளை தேடதான் எங்களுக்கு அது வாங்கிச்சு. அது என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஆதரவு பாக்கிறதுக்கு எதுவும் முடியல. அந்த ஏரியா எப்படி இருந்தது? புகமுட்டம் மாறிடுச்சா? ஆமா சார். வெளிச்சம் தான் சார். வெளிச்சம் தான் சார். ஆளு நிறைய ஜனம் சார். கூட்டம் நடக்க முடியாத கூட்டம் சார். ஆஞ்சநேயர் 4 மூலை ரோடு இருக்குது சார். கூட்டம் அவ்வளவு நெரிச்சல். பலூன் வித்தாங்க, சிலிண்டரை வச்சுதான் அந்த மாதிரி ஆனது. அதுக்கு முன்னாடி அந்த முன்னேற்பாடு அந்த ஃபயர் ரேஞ்சர் வண்டி அந்த மாதிரி நிறுத்தி வச்சிருந்தாங்க? அதெல்லாம் இல்ல சார். இது முன்னாடி ஆத்தாண்டு இருந்துச்சு. இங்க எதுவும் இல்ல சார். ஆனா சாமி பாத்துட்டு ஆமா வரவே சார். இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமே ஆம்புலன்ஸ் வரதுக்கு ரொம்ப டிலே. நாங்க ஆத்திருவாக்கு தான் நாங்களும் கிளம்பி போயிருந்தோம். அங்க நாங்க போனது அப்ப பாத்தீங்கன்னா அங்க எல்லாரும் அடிபட்டு இருந்து கால் எல்லாமே கட்டாயம் தான் இருந்தது. ஆனா அங்க ஆம்புலன்ஸ் வர்றதுக்கே ரொம்ப டிலேவா தான் இருந்தது. ஆம்புலன்ஸ் வரவே ரொம்ப லேட் ஆனது. ஒரு அம்மா நாங்க அங்க நின்றுட்டு இருக்கோம், அவங்களை இட்டுட்டு போறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸ் வர ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அந்த இடத்துல நீங்க நேர்ல இருந்தீங்களா? சரி, என்ன எப்படி சூழ்நிலை அங்க எப்படி இருந்தது? அங்க போலீஸ் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. உள்ள இருந்து தான் நிறைய போலீஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து தான் எல்லாரையும் கிளியர் பண்ணி வச்சு நிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸே வந்தது. இல்ல அந்த திருவிழாவில் எவ்வளவு சாமி வந்திருக்கும், எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். நாங்க இப்ப ஈவினிங்கா தான் நாங்க போனோம். நாங்க போனப்பதான் அங்க நடந்தது. அப்பதான் நாங்க பார்த்தோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.